மாடி தோட்டத்துல புதினா செடியை ரொம்ப சுலபமான முறையில் பராமரிக்க முடியும். மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த புதினா நம்ம உண்ணக்கூடிய உணவுல அதிக அளவு நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும். மாடி தோட்டத்தில் பழச்செடிகள் மற்றும் காய்கறி செடிகளை எவ்வாறு வளர்ப்பது பற்றிய தகவல்களும், மரபு விதைகள், இயற்கை விவசாயம், பறவைகள், விலங்குகள் என இயற்கையோடு ஒன்றியிருக்கும் தகவல்களை சேகரித்து விபி நேச்சுரல் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்தி இயற்கையின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ள நாங்கள் முயற்சிக்கின்றோம். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு விபி நேச்சுரல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மாடி தோட்டத்தில் புதினா செடிகளை எப்படியெல்லாம் வளர்க்க முடியும், புதினா செடியை எந்த முறையில் வளர்த்தா நல்லா செழிப்பாக வரும் அப்படின்ற ஒரு தகவலை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் 2 க்ரோ பேக்கில் புதினா செடிகளை வளர்த்துட்டு வரோம். முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தோம்னா புதினா செடி வளர்க்கவே முடியல. அந்த தண்டுகளை எடுத்து நாங்கள் மண்ணில் நடவு பண்ணுவோம், அப்புறம் தண்ணி விடுவோம். ஆனால் செடி வரவே வராது, காஞ்சி போயிடும். என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த புதினா செடியை எந்த முறையில் வளர்க்கணும், எந்த மண் கலவையில் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு புரிதலை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பேர் தான் இப்போது புதினா செடி நல்லாவே வளர்க்க முடியுது. புதினாவை பொறுத்தவரையில் நம்ம வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கீரை வகை. புதினா மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு உணவு. ஆகவே இந்த புதினாவை நம்ம ரெகுலராக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம உடல்நிலையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே இந்த புதினா ரொம்பவே முக்கியம். அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஏதாவது பிரியாணி செய்யணும், இல்லை காரசாரமாக கறி குழம்பு ஏதாவது செய்யணும் அப்படின்னாவே புதினாவை நம்ம பயன்படுத்தி தான் செய்வோம். அப்படி செய்யும்போது கூடுதலான ஒரு சுவைகள் இருக்கும் அந்த சாப்பிட்ற உணவில். அதனால் புதினாவை எல்லாமே அதிக அளவு பயன்படுத்துவாங்க. தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு வகை புதினா. ஆகவே நம்ம போய் கடையில் தான் போய் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல், நம்ம ஒரு டைம் கடையில் வாங்கிட்டோம்னா போதும். அப்புறம் தொடர்ச்சியாக நம்ம வீட்டில் நம்மளே வளர்த்துக்க முடியும். அந்த மாதிரி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நாங்கள் 2 க்ரோ பேக்கில் இந்த புதினா செடியை வளர்த்துட்டு வரோம். இந்த புதினா செடியை வளர்க்கும்போது என்னென்ன உரங்கள் கொடுக்கணும், என்னென்ன மண் கலவையை பயன்படுத்தணும், இது போல் தகவல் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நாம் பார்க்குறது என்னென்னா, எங்கள் மாடி தோட்டத்தில் ஏற்கனவே 2 க்ரோ பேக்கில் புதினா செடி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புதினா செடிகள் நல்லா நல்ல க்ரீனிஷாக சூப்பராக வந்திருக்கு. இலைகளெல்லாம் அதிகமாக வந்திருக்கு. ஆகவே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த புதினாக்களை கட் பண்ணி இன்றைக்கி நம்ம சமையலுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய புதினாக்களை கட் பண்ணிட்டு வரேன். புதினா செடியை பொறுத்தவரையிலும் என்ன விஷயம்னா, நம்ம புதினா செடி வளரும்போது நல்லா வளரும். அதுக்காக நம்ம மீன் அமிலம், பஞ்சகாவியம் இதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம அடிச்சுட்டு வரோம். புதினா செடியை பொறுத்தவரையில் நோய் தாக்குதல் அதிக அளவில் இருக்காது, பூச்சி தாக்குதல் அதிக அளவு இருக்காது. ஏன்னா புதினா ஏற்கனவே காரத்தன்மை கொண்டது. அதனால் என்னென்னா அதில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காது. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். அதனால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அதாவது தண்ணி விடுறதை மட்டும் 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம புதினா செடிக்கு விட்டுட்டு வந்தோம்னாவே புதினா செடி நல்லா செழிப்பாக வரும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, புதினா செடியில் இலைகள் அதிகமாக வருது அப்படின்ற போது நாம் அதை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி நம்ம சமையலுக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு மிச்சம் அப்படி விடணும். அப்படி விடும்போது தான் புது புது துளிர்கள் அதிக அளவு வரும். புது புது துளிர்கள் வரும்போது தான் செடியும் நல்லா ஆரோக்கியமாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த இலைகள் அதிகமாக வந்திருக்கு, நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அந்த இலைகளெல்லாம் முற்றி போய் காஞ்சி செடியே இறந்து போகிற நிலைமைக்கு வந்துடும். அதனால் நம்ம என்னென்னா, இலைகள் அதிகமாக இருக்குது, கிளைகளெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்பப்போ சமையலுக்கு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அப்படி கட் பண்ணி நம்ம விட்டால் தான் செடி நல்லா ஆரோக்கியமாக வரும். இப்போ எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற அந்த 2 க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய அந்த புதினாக்களை கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அந்த புதினாக்களை கொண்டு போய் அந்த இலைகளை மட்டும் பறிச்சிக்கிறோம். ஏன்னா இலைகள் தான் நம்ம அதிக அளவில் குழம்புல பயன்படுத்த போகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த இலைகளை ஒன்று ஒன்றா நம்ம பறித்து எடுத்துக்கிறோம். பறிக்கும்போதே நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த புதினா இலைகளில் பூச்சி தாக்குதலோ எந்த ஒரு நோய் தாக்குதலும் இதில் இருக்காது. என்னென்னா புழுக்கள் மட்டும், ஒரு சில புழுக்கள் மட்டும் அந்த இலைகளை சாப்பிடும். ஆனால் நான் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த புதினா இலைகளில் எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ இல்லை எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை. ஏன்னா நான் மீன் அமிலம், பஞ்சகாவியம் இதெல்லாம் பயன்படுத்திட்டு வரேன். அதனால் அந்த எதுவுமே இல்லை இதில். இப்போ அதில் இருக்கக்கூடிய இலைகளை ஒன்று ஒன்றா பறித்து எடுத்துகிட்டு நம்ம அந்த தண்டுக்களை மட்டும் கரெக்டாக, அதாவது கொஞ்சம் சைஸாக இருக்கிற தண்டு, கொஞ்சம் குண்டாக இருக்கக்கூடிய தண்டுக்களை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். அந்த தண்டுகளை நம்ம தனியாக வச்சுக்கிட்டு அந்த இலைகளை மட்டும் நம்ம பறித்து நம்ம குழம்புக்கு எடுத்துக்கிறோம். அந்த தண்டை என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணி சிசரில் கட் பண்ணி கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம்.
நமக்கு தேவையான அளவு அந்த தண்டுகளை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த நுனிகளெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தேவையான அளவு மட்டுமே கட் பண்ணிக்கிறோம். அதேபோல் நேராக இருக்கக்கூடிய தண்டுகளை கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு. நம்ம மண்ணில் புதைக்கிறப்ப அது நேராக புதையும். அப்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ண தண்டுகளை ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு வாட்டர் கேனை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறோம். எதுக்காக நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிட்டு நம்ம அதில் தண்டை போட்டு வச்சோம்னா கொஞ்சம் முளைப்புத்தன்மை வந்து சீக்கிரமாக வரும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸு எல்லாத்துலேயும் போட்டு நம்ம வைக்கலாம். இருந்தாலும் இது வந்து ஒரு வாட்டர் கேன் வேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. அதை கட் பண்ணி நம்ம அதில் அந்த கட் பண்ணி இருக்கக்கூடிய தண்டு எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த தண்ணியில் போட்டு வைக்கிறோம். நம்ம தண்ணியில் போட்டு வைக்கும்போது தான் அந்த தண்டுகளில் வேர் வந்து அதிகமாக வரும். வேர் வந்து அதிகமாக வரும்போது அந்த தண்டுகளில் வந்து தானாகவே இலைகளெல்லாம் வந்து முளைச்சிரும். அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்து நம்ம மண் கலவையில் நடும்போது செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வரும், சீக்கிரமாக வரும். அப்போ இந்த மாதிரி நம்ம வழிமுறையை பின்பற்றணும். அதாவது தண்டுக்களை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வைக்கிறோம். ஏற்கனவே அந்த வாட்டர் கேன் மேல் பகுதியை கட் பண்ணோம்ல, அந்த வாட்டர் கேனை என்ன பண்ணுறோம்னா சைடில் வந்து கத்திரிக்கோலில் கட் பண்ணிக்கிறோம். சைடில் கட் பண்ணிவிட்டு அந்த அதாவது நம்ம அந்த ஏற்கனவே கீழே இருக்கக்கூடிய பாகத்து மேலே நம்ம அது இந்த வாட்டர் கேனுடைய அந்த மேல் பாகத்தை மூடுற மாதிரி கட் பண்ணிட்டோம்னா காற்று வந்து அதிகமாக உள்ளே போகாது. காற்று உள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா முளைப்புத்தன்மை அதிகமாக சீக்கிரம் வந்துடும். முளைப்புத்தன்மை சீக்கிரம் வரும்போது வேரும் வந்து நல்லா சூப்பராக வரும். அப்படி இருக்கும்போது இந்த தண்டு அதாவது நம்ம மண்ணில் நடும்போது அவ்வளோ சூப்பராக செடி வரும். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி வழிமுறையில் தான் நாங்கள் வந்து புதினா செடியை நாங்கள் வளர்த்துட்டு வரோம். இது போல் வந்து அந்த தண்டெல்லாம் எல்லாம் உள்ளே விட்டுட்டு நம்ம அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கேனுடைய பகுதியை போட்டு மூடி வச்சிடணும். நம்ம மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கண்டிப்பாக ஒரு 5 நாளைக்கு மேலே நம்ம இப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா அதில் முளைப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர் வந்து அதிக அளவு வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் ஒரு 5 நாளைக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து அதில் வேர்கள் வந்திருக்கு, எந்த அளவுக்கு அதில் முளைப்பு தன்மைகளெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். நம்ம வெறுமனே கூட நம்ம கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு பிறகு அந்த தண்டை கட் பண்ணி நம்ம மண் கலவையில் நட்டு வச்சாலும் செடிகள் வரும். ஆனால் இது போல் நம்ம வச்சோம்னா நீங்களே பார்த்தா தெரியும், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே இலைகள் வந்து நல்லா துளுர்த்து வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதே போல் வேரும் வந்து பெரிய பெரிய சைஸில் வந்திருக்கு கீழே. அந்த தண்ணியிலே தான் நம்ம வச்சுருந்தோம் 5 நாள். அது பாருங்கள், நல்ல கிளைகளெல்லாம் அதிகமாக வந்திருக்கு. இலைகளும் நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. வேரும் வந்து பார்த்தோம்னா அதிக அளவு விட்டுருக்கு. இது போல் நம்ம தண்ணியில் ஒரு 5 நாள் வச்சாவே போதும், நல்லா சூப்பராக இலைகளெல்லாம் வந்துடும். அதே போல் வேரும் நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தண்டு எடுத்து நம்ம மண் கலவையில் வச்சோம்னா அந்த மண்ணில் நல்லா வேர்கள் ஊனி செடி வந்து சூப்பராக வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீரை விதைக்கிறோம் இல்லையா, அந்த க்ரோ பேக்கில் அதாவது நம்ம கீரை பயிருக்காக நம்ம பயன்படுத்துவோம். அந்த சைஸ் க்ரோ பேக்கை நம்ம வந்து புதினாக்கும் நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தோம்னா புதினா வந்து நல்லா சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஏதாச்சும் டப்பா எதனா இருக்குது, வேஸ்ட்டான டப்பா அப்படின்னா அதில் மண் கலவையை ரெடி பண்ணி நம்ம அதில் போட்டு அந்த டப்பாக்களையும் நம்ம புதினா வச்சோம்னா செடி வந்து சூப்பராக வரும். இப்போ இந்த வேரெல்லாம் பார்த்தோம்னா சூப்பராக வந்திருக்கு, இலைகள்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த மண்கலவை நம்ம பார்த்தோம்னா மாட்டு உரம், செம்மண், கொஞ்சம் மணல், கொஞ்சம் மக்கிய இலைகள், இதெல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மண்கலவை தான். இந்த மண்கலவையில் நாம் இந்த புதினா நம்ம இந்த இலைகள் வந்திருக்கக்கூடிய இந்த வேர்கள் வந்திருக்கக்கூடிய இந்த புதினா தண்டுகளை நட்டோம்னா சூப்பராக வரும் செடிகள். நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த செடிகளெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் காட்டுறேன். பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முறையில் நம்ம வீட்டில் மாடி தோட்டங்களில் நாம் இந்த மாதிரி புதினா செடியை நட்டு வளர்த்தோம்னா செடி வந்து சூப்பராகவும் வரும். அது மட்டும் இல்லாமல் செம்ம க்ரீனிஷாக இருக்கும். புதினா செடியை பொறுத்தவரையிலும் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 4 இலைகளை வந்து நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா கூட உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் அது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு 15 நாள் 20 நாளில் இது போல் புதினா செடி வந்து சூப்பராக செழித்து அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், க்ரீனிஷாக.
இந்த செடிக்கு நான் எந்த உரமும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. கொடுக்காமயே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இலைகளெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய இலைகளாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம புதினா செடியை வளர்க்க முடியும். மாடி தோட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய அனைவருமே இந்த புதினா செடிகளெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தாங்கன்னா மாடி தோட்டத்தை ஈஸியாகவே மெயின்டைன் பண்ண முடியும். புதினா செடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செடி. கீரை வகையில் ஒரு மிக முக்கியமான செடி, மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச செடி. ஆகவே புதினா செடியை மாடி தோட்டத்தில் வளர்க்குறது அவ்வளவும் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் புதினா செடி ரொம்ப சுலபமாகவே வளர்க்க முடியும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.